இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கல்லூரியில் பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு, நான், தம்பி நேரம் கிடைச்செல்லாம் வந்துடுவார். ரோபோ எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க. என்னை கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்த வர்றாள். நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமாக இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்குல்ல, பெரிய விஷயம். உங்களை துணிய வைத்த, படம் எடுக்க வைத்த தாடிக்காரருக்கு நன்றி. ப்ரொஃபஸர்ன்றாங்க, அவர் ஒரு குத்தாட்டம் ஆடியிருக்காரு. ப்ரொஃபஸர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. மதுரைக்காரன்லாம் அப்படிதான். டைரக்டர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பாடம் நடத்துறதுலேருந்தே பார்த்துட்டோம். அற்புதமாக யாரையுமே விடலை, எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவராக போயிட்டார், ஒரு விஜய் நடிகராக வந்திருக்கார். தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு. அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளோ நல்லா கூட இல்லை. நாளைய தீர்ப்பு சுமாராக தான் இருப்பார். ஏன்னா அப்புறம் இந்த தம்பிக்கு இன்னும் ஒரு 4 படம் வந்து வச்சுங்க, அப்படியே உருவமே மாறிடும். இது இயற்கை, சினிமாவில் இயற்கை. பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம். இளைஞர்கள், மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும். சினிமா பெருசாக வரும். ஆனால் வருவீங்க, மதுரைக்காரவங்கள வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்குது, முயற்சி இருக்குது, திறமை இருக்குது. அந்த திறமையை நாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது. நான் அது எல்லாம் வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம். அப்படி தான் கத்தியை காட்டினாங்க, மீனை வெட்டினாங்க, ஆளை வெட்டினாங்க. ஆனால் டைரக்டர் சொல்லும்போது படி, கல்வியை கற்றுக்கொள், தவறுகள் காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு. அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம், கூத்தாடணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அன்பு செய்யணும்னு ஒரு படம் பார்த்தோம். அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார். ஆனால் முடியல. ஆனால் இந்த படம் மனதறிந்து ஆழ் மனதோடு வாழ்த்துறேன், நல்லா வரும். எனக்கு ஒன்றே ஒன்று, 300 கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை 100, 150. ஆனால் இந்த ஒரு 5 கோடி 3 கோடியில் தயாரிக்கிற படமும் டிக்கெட் விலை தியேட்டரில் 100, 50, 150னா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணுன்னா ஒரு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கார். மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க, பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க. இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும். அவ்வளோதான். ஏழைகள் பயக்கூடாது தியேட்டரில் வந்தால். அவங்க எளிய முறையில் 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட். அப்படி பண்ணால் இந்த படம் எல்லா மக்களும் பார்ப்பாங்க, பார்க்கணும். இப்போ இருக்கிற டிக்கெட் விலைக்கே பார்ப்பாங்க.
ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள். இப்போ பார்த்தா இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு 5-6 சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. கதையை தான் பார்க்குறாங்க, கதாநாயகன் யாருன்னு பார்க்குறதில்ல. இப்போது பெரிய பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் சரியா இல்லை. கமல்ஹாசன் ஒரு படம், மணிரத்னம் படம், என்ன லைஃப் பாருங்க, பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோஸ், படம் சரியா இல்லைன்றாங்க. மணிரத்னம் பெரிய டைரக்டர் தான், கமல்ஹாசன் உலக நாயகன் தான். கதை இல்லை, கதை மக்கள் விரும்பலை, அந்த கதையை மக்கள் விரும்பலை, அவ்வளோதான். அதனால் டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்லலை.